ஹாய் guys, this is அன்பு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நிஃப்டியில் மிகவும் கச்சிதமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த சமயத்தில் இப்போ இது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்துக்கிறோம். இப்போ இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரியான தவறை என்ன பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ ரிலேட்டடாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும், பாலஸ்தீனத்தை பொறுத்த மட்டும். அதே மாதிரி யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு பிரேக் அவுட் நெஃப்டியில் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபியரில் எக்ஸிட் ஆகிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஸோ மிக கச்சிதமாக ஒர்க் ஆகும். இப்படியான தருணத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். அதுவும் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்க கான்ட்ராக்டில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி 18,857 போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்டு ஃபிகராக கொஞ்சம் இந்த மணியில் எடுத்துக்கோங்க, 18,800 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போது அப்படியே நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிசம்பர் மந்த் இருக்குல்ல, அதனுடைய கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இதில் சின்ன சீக்ரெட்டான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் மாதங்கள் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் கரையும். இப்போது நான் இதனுடைய சார்ட்டை எடுக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கடந்த சில நாட்களாக சரியுது. இன்னொன்று இங்கே ட்ரெண்டு பிரேக் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் இங்கே காட்டுற விஷயத்த பாருங்கள். நம்ம ஒரு 3 days பிஃபோர் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஹியூஜ் ப்ராஃபிட் இங்கே வரும். இன்னொன்று இந்த மாதிரி லாங்காக நீங்கள் செல் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறது. இதுக்கு உங்களுக்கு 1,20,000 தேவைப்படும். இந்த மாதிரியான நியூஸ் வர நேரத்தில் ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா? 1,20,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த லாட் சைஸை வாங்குறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 960லேருந்து 544 நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 416 பாயிண்ட். ஒரு லாட் சைஸ் நமக்கு நெஃப்டியை பொறுத்த மட்டும் 50. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளில் 20,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ட்ரேடில் சம்பாதிச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃபியர் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் மேலே போயிருச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நல்ல ட்ரேடராக இருந்தாலே ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் லாஸ் வரும். ஆனால் நீங்கள் விற்காத வரைக்கும் அது லாஸ் கிடையாது. சரிங்களா? இப்படி ஒரு தருணத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மாதிரி ப்ராஃபிட் வரல, ஸோ நான் இண்டெக்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த இண்டெக்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே ஒன்றும் இல்லை. புட் ஆப்ஷனில் கொஞ்சம் அதோட இந்த மணி எடுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு 900 டிசம்பர் மந்தோட புட் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிட்டு அதையும் செல் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் இப்போ 5, அதாவது 544 இருக்குல்ல, 544 இருக்குல்ல, இப்போ அதுக்கு பதிலாக நம்ம அது ரிலேட்டடாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் புட் ஆப்ஷனோட இந்த மணிக்கு போயிட்டு ரவுண்டு ஃபிகராக 19,000 அப்படின்னு எடுங்க. இப்படி எடுத்துகிட்டு டிசம்பர் மந்தோட புட்டை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை இந்த வேல்யூ இன்னும் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா இன்னும் 100 பாயிண்ட். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப போய்ட்டும் இந்த மணி எடுக்க முடியாது. சரிங்களா? பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 400 வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதனுடைய சார்ட்டை எடுத்து இந்த மாதிரி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா, இப்போது நான் நினச்சேன் நெஃப்டி தான் அண்டர்லைனிங் அசெட், இது சரியும் நினச்சேன். பட் இது என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று, ஆப்ஷன் பையை காட்டிலும், ஆப்ஷன் பையிங்கில் ஹெட்ஜிங்கை காட்டிலும் ஆப்ஷன் ரைட் ஆஃப் பண்ணுறீங்களா, ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணுறது ரொம்ப ஒரு சேஃபான விஷயமும் கூட. சரிங்களா? 134 நீங்கள் பார்த்தாலும் இது 500 இருந்தாலும் பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டும் இருக்காது.
உங்களுக்கு இதில் கிடைச்ச லாபம் மாதிரி, அதாவது கால் ஆப்ஷனில் கிடைச்ச லாபம் மாதிரி ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் லாபத்தில் தான் டிஃப்ரெண்ட் வருமே ஒழிய நஷ்டத்தில் வராது. இன்னொன்று, இதை மாத கணக்கில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இதையும் செல் பண்ணி வச்சுருக்கிறீங்க ரைட்டா. நாளைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகலாம். இப்போது நான் சேஃப்டியாக என்ன பண்ணிட்டேன், கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன். இப்போ நான் நாளைக்கான மார்க்கெட்டில் போகிறேன். நாளைக்கு நான் மார்க்கெட்டில் சரியாது, இது இன்னும் மேலே போகும் அப்படின்னு நான் கணிச்சிட்டேன். சரிங்களா. இந்த வார் இஷ்யூ முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன ஆகும், கால் ஆப்ஷன் மேலே ஏற ஆரம்பிக்கும். கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணோம், கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு லாஸ் ஆன அமௌண்ட்டை புட் ஆப்ஷனில் என்ன பண்ணிடலாம், ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சக்ஸஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.